வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். இன்னைக்கு மெனோபாஸ் பத்தி பார்ப்போம். மெனோபாஸ்னா என்ன? ஒரு வருஷம் 12 மாசம் பீரியட்ஸ் வரலன்னா, அத மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். என்ன டாக்டர் அது எங்களுக்கே தெரியாதா? நீங்க என்ன புதுசா சொல்லப் போறீங்க? அப்படின்னா, ஆமா. இப்போ அத எப்படி கன்ஃபார்ம் பண்றது? எஃப்எஸ்ஹெச் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது 15க்கு மேல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மெனோபாஸ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது யூசுவலா எந்த வயசுல வரும்? 45லேருந்து 55 வயசுக்குள்ள வரும். இந்தியன்ஸுக்கு இந்த 45 வயசு ரேஞ்சு கிட்ட வரும். சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலயே 28, 30 வயசுலயே கூட மெனோபாஸ் வரது உண்டு. அதுக்கு பேரு ப்ரீமெச்சூர் மெனோபாஸ். அத நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம்? இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கும், இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம்னா, அப்பதான் இது எஃப்எஸ்ஹெச் அப்படிங்கிற டெஸ்ட்ட எடுத்து பார்ப்போம். சரி, இப்ப இந்த மெனோபாஸ் வராம தடுக்க முடியுமா? இப்பல்லாம் என்ன பண்றாங்க? 40, 45 வயசுல அம்மா மெனோபாஸ் கிட்ட வருதுன்னா, ஐயோ டாக்டர் எனக்கு ஒரே பயமா இருக்கு. இதுல என்ன பயம் இருக்கு? இயற்கையா இது எல்லாருக்கும் வரும். நம்ம வயசாகாம இருக்க முடியாதுல்ல. இது இயற்கையின் நியதி. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க மெனோபாஸ் வந்துருச்சுன்னா, நமக்கு அப்படியே பெண்மைத்தன்மை எல்லாம் போயிடுதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள நம்ம கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம லைஃப கேரி ஃபார்வர்ட் பண்றது தான் நல்லது. என்னென்ன சிம்ப்டம்ஸ் வரும்? சில பேருக்கு அப்ரப்ட்டா நிக்கும். திடீர்னு பீரியட்ஸ் வராது. அதுக்கப்புறம் வரவே வராது. சில பேருக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவ, 6 மாசத்துக்கு ஒரு தடவ வரும். அப்புறம் நிக்கும். ஒரு சில பேருக்கு பீரியட்ஸ் அடிக்கடி வரும். அப்புறம் நின்னுடும். இது எதுவுமே தப்பில்ல. ஆனா பீரியட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி போச்சுன்னா, இது மெனோபாஸால வருது. அதனால நம்ம டாக்டர் போய் பார்க்க வேணான்னு இருக்கக்கூடாது. ஸோ பீரியட்ஸ் ஜாஸ்தி போச்சுன்னு சொன்னா, டெஃபினட்டா நமக்கு உடம்பு பாதிக்கும். அனீமியா வரும். அந்த மாரி சமயத்துல நீங்க கட்டாயம் டாக்டர் போய் பார்க்கணும். ஸோ என்ன சிம்ப்டம்ஸ் எல்லாம் வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறது. அடுத்தது ஒரு சோர்வு ஏற்படும். மனசளவிலயும் ஒரு சோர்வு இருக்கும். உடம்பு அளவிலயும் ஒரு சோர்வு இருக்கும். ஞாபக மறதி கொஞ்சம் ஜாஸ்தியாகும். முடி கொட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் பெர்மனன்ட்டா இருக்குமான்னா, இது நமக்கு அந்த ஹார்மோன் மாறும்போது ஒரு மாற்றங்கள் உணர முடியும். பட் இது எல்லாத்தையுமே நம்மால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது கொஞ்சம் ஸ்லீப் குறையும். தூக்கம் இல்லாம போறது வரும். சில பேருக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் வரும். இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் மெனோபாஸால மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பெண்ணுக்கு ஒரு 45 வயசு இருக்கும்போது, அவங்களோட குழந்தைங்க எல்லாம் +1, +2ல இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் +1, +2 டென்ஷன் தானே. அதுக்கப்புறம் காலேஜ் போறாங்க. இல்ல கொஞ்சம் இப்பதான் லேட்டா கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்பதான் ஸ்கூல் கோயிங் ஏஜா இருக்கும். ஸோ அந்த மாரி சமயத்துல அதெல்லாம் சேர்ந்து இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரஷனுக்கு ஒரு காரணமா இருக்கும். தேவையில்லாம சில சமயத்துல குடும்பத்தாரோட கோவப்படுற மாதிரியும் இருக்கும். அடுத்தது உடல் அளவுல என்ன மாற்றங்கள் வரும்னா, ஹாட் ஃபிளாஷஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நீங்க நல்ல ஏசில இருப்பீங்க. எல்லாரும் குளிருதுன்னுவாங்க. உங்களுக்கு மட்டும் அப்படியே தக தக தகன்னு நெருப்புல இருக்கிற மாரி இருக்கும். வேர்த்து கொட்டும். இந்த ஹாட் ஃபிளஷஸ் வரும். இது எதனால ஏற்படுதுன்னா, நம்ம உடம்புல பெண்மை தன்மைக்குரிய ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மேஜர் போர்ஷன் அது குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸ்ட்ரஜன் மட்டும் நம்ம உடம்புல இருக்கும். அடுத்தது எலும்பெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா அகைன் இந்த ஈஸ்ட்ரஜன் குறைவினால எலும்பு சத்து குறைவா இருக்கும். அப்புறம் வஜைனல் ட்ரைனஸ் ஏற்படும். அந்த பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா, மென்சஸ் ஆக்குற இடம், அந்த இடத்துல ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். இத்தனை நாளும் உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் சுரந்து அந்த வஜைனாலேருந்து ஒரு மாய்ஸ்சர் இருக்கும். ஒரு ஈரப்பசை எப்பொழுதும் இருக்கும். அந்த ஈரப்பசை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே கொஞ்சம் பிபி இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அசதிலாம் ஜாஸ்தியா தெரிய ஆரம்பிக்கும். இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்? முதல்ல மனசளவுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு நமக்கு வயசாகுது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இயற்கையின் நியதி. ஸோ கிரேஸ்ஃபுல் ஏஜிங் அதை நம்ம கத்துக்கணும். எப்படி? ஸோ மனசளவுல இது இயற்கையா நமக்கு வர்றது. இதனால வர மாற்றங்கள் உண்மை. அதை நம்ம ஏத்துக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றது தான்
முதல்ல யோசிக்கணும். ஆக்சுவலா இந்த வீடியோவ வந்து பெண்கள விட 50, 60 வயசு இருக்கிற ஆண்கள் வந்து கொஞ்சம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து உங்க அப்பா, தாத்தா, பாட்டி, மாமாங்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க. ஏன்னு சொன்னா, அவங்க வந்து இந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு ஏற்படுற மாற்றங்கள உணர்ந்து, அவங்க சைட்லயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். இப்ப இந்த மெனபாஸ், பெரிமெனபாஸ் ஏஜ்ல இருக்கிற பெண்கள், உங்களுக்கு அந்த மாரி கோவம் அதெல்லாம் வரும்போது, உங்களுக்கு வந்து ஆப்வியஸா தெரியுது. இது மெனபாஸால நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க குடும்பத்தாரோட உட்கார்ந்து பேசுங்க. உங்க கணவர்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி எனக்கு சிம்ப்டம்ஸ் இருக்கு. சில கஷ்டங்கள் இருக்கு. எனக்கு கோவம் வந்ததுன்னா கூட நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நீங்க இந்த சாக்க வச்சுக்கிட்டு அதிகமா கோவப்பட்டு சண்டை போடக்கூடாது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள மீறி கோவப்பட்டுட்டீங்கன்னா கூட சாரி சொல்லிட்டு, அடுத்தது இந்த கோவம் வரும்போதெல்லாம் நல்ல இழுத்து ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்க. 1லேருந்து 5 வரைக்கும் எண்ணுங்க. அப்படியே கோவம் குறைஞ்சு போயிடும். கோவம் வருதுன்னா ஏன் நம்ம கோவப்படுறோம்? நம்ம கோவப்படுறதுனால என்ன மாறப்போகுது? எதுவும் வந்து சிச்சுவேஷன் மாறாது. ஆனா கோவப்படுறதுனால உங்க உடம்புல பாதிப்புகள் ஏற்படும். நல்ல மாற்றங்கள் ஏற்படாது. கெட்ட மாற்றங்கள் ஏற்படும். அதே வந்து அந்த கோபம் உங்க குடும்பத்தினரையும் இப்ப நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. அங்க அவங்க மேலெல்லாம் எரிஞ்சு விழுறீங்கன்னா, உங்களோட உறவு பாதிக்கப்படும். அதனால கோவம் வந்ததுன்னா, ஒரு நிமிஷம் மூச்ச இழுத்து பிடிச்சு, நீங்க வந்து நல்லா நான் சொன்ன மாதிரி ஒரு 5 தடவ இழுத்து மூச்சு விடுங்க. விட்டுட்டு, இந்த கோவத்தினால என்ன மாறப்போகுது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அமைதியாகுங்க. உங்களுக்கு கோவம் குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு எந்த விஷயம் உங்களுக்கு கோபத்த உண்டு பண்ணுச்சோ, அது தப்புன்னா, அத பத்தி அவங்கள்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. அதே மாதிரி வீட்ல நான் தான் ராணி, நான் இல்லாம வீடே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யாதீங்க. நிச்சயமா ஒரு பெண் குடும்பத்துக்கு அச்சாணி மாரி. அந்த அச்சாணி சரியா இருந்தாதான் குடும்ப சக்கரம் ஓடும். அந்த அச்சாணி முறிஞ்சு போச்சுன்னா கஷ்டம். ஆனா அந்த அச்சாணிய அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மெயின்டெயின் பண்ணணும். அது யார் பண்ணுவா? நம்ம தான் பண்ணிக்கணும். உங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு நேரம் ஒதுக்கி, உங்க உடம்புக்கு, மூளைக்கு 2த்துக்குமே ரெஸ்ட் குடுக்கணும். எனக்கு டைமே இல்ல டாக்டர் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. கட்டாயம் நம்மால அந்த ரெஸ்ட்ட எடுக்க முடியும். அடுத்தது வந்து பெண்கள் இப்ப பண்ற பெரிய தப்பு என்னன்னா, குழந்தைங்கள பேம்பர் பண்றது. குழந்தைங்கள வீட்டு வேலை எதுவுமே செய்ய விடுறதில்ல. உங்க குடும்பத்துல அவங்கவங்களுக்கு அவங்கவங்க வேலைய செய்யணும். அட்லீஸ்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய எடுத்துக்கிட்டு அத சொல்லிக் கொடுங்க. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க செய்யும்போது உங்களுக்கு பர்டன் குறையும். நெறைய பேர் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாரி அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டா நம்ம முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடுமே! அப்படின்னு சொல்லி பயப்படுறதும் உண்டு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அவங்கள இண்டிபெண்டன்ட்டா வளர பழக்குங்க. அப்ப உங்களுக்குன்னு உங்க நேரம் கிடைக்கும். அடுத்தது வந்து உணவு. இந்த வயசுக்கு மேல குறிப்பா அதிக எடையுள்ள பெண்கள், பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, நீங்க சாப்பாட அளவையே குறைச்சிடுங்க. குறிப்பா மாவு சத்த குறைச்சிடுங்க. அது குறைக்கும்போது வயிறு காலியாக்கும், பசிக்குதுன்னா அந்த கேப்புக்கு கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது வந்து வளர்ற வயசு கிடையாது. அதனால புரோட்டீன்லாம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த கார்போஹைட்ரேட் குறையும்போது அந்த இடத்த காம்பன்சேட் பண்றதுக்கு கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கோங்க. இந்த புரோட்டீன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உணவு முறைகள் பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு. அத பாருங்க. அதுல உங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கும். 3 வேளைக்கும் காய்கறி சேர்த்துக்கோங்க. 2 பழமாவது ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. இது பண்ணீங்கன்னா போதும். மாவு சத்து அதாவது அரிசி, கோதுமை அதாவது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதோட அளவை குறைச்சுக்கோங்க. காய்கறிகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பழங்கள் கட்டாயம் 2 எடுத்துக்கோங்க. அடுத்தது உடற்பயிற்சி. நீங்க உடற்பயிற்சி வந்து பெரிய அளவுல பண்ணலனாலும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்க இதுக்காக நேரம் ஒதுக்கி நீங்க நடக்கணும். நீங்க என்ன ஆம வேகத்துல நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா நடக்கணும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போயிட்டு வாங்க, உங்க குழந்தையோட ஷட்டில் விளையாடுங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்து கட்டாயம் உடற்பயிற்சி செய்யணும். ஸோ மனச நம்ம இந்த மெனோபாஸை ஏத்துக்கிட்டு அதுக்குரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபேமிலிலையும் வேலை செய்யற இடத்துலயும் பண்ணிக்கிறது, சரியான உணவு சாப்பிடுறது, சரியான உடற்பயிற்சி செய்யறது, சரியா தூங்குறது. இது எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களால மெனோபாஸை சமாளிக்க முடியும். இந்த மெனோபாஸுக்கு என்ன மருந்தெல்லாம் சாப்பிடணுமா? கட்டாயம் சாப்பிடணுமா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.